I want you to turn to Jeremiah 33 and verse 3. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இட்ஸ் an invitation from God. God himself, தேவன் என்ன பண்றாரு? Invitation from God. This is an invitation from God. Amen. அவர் என்ன சொல்றாருங்க? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Amen. Hallelujah. So என்ன சொல்றாருங்க கர்த்தர்? It's the word that came from the Lord to Jeremiah the prophet. Amen. Hallelujah. இன்னைக்கு the same thing today I believe God is speaking to each and every one. என்னை நோக்கி கூப்பிடு. Call unto me. Call unto me. இன்னைக்கு உலகத்துல Hallelujah, எத்தனையோ we have been கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கலாம். வாட் ஹஸ் ஹேப்பன்னாக்கா இன்னைக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில கவனிக்கும் போது I find there is a shortage of prayer. There is a shortage of calling upon the name of the Lord. இன்னைக்கு உலகத்துல we have become so busy. The church has become so busy. The body of Christ has become so busy. இன்னைக்கு யாரை பார்த்து எதை கேட்டாலும் we are busy தான் சொல்லுவாங்க. Because வெளியே வேலைக்கு போகிறவங்க அந்த காலத்துல இருந்தது போல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போல அந்த 8 மணி நேரம் வேலை எல்லாம் இப்ப கிடையாது. when you go, நீங்க வீட்டுல இருந்து வெளியே போய் மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது it is more than 14 hours 16 hours கடந்து போய் விடுகிறீர்கள். you become tired, you become very physically, and God wants இந்த நேரத்துல கர்த்தர் இருந்தனால சொல்றது என்னன்னா, in spite of so many things, adverse ஆன காரியம் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இருக்கும்போது கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிற கேட்கிற கேள்வினா இட்ஸ் an heartbeat of God. இதுதான் இப்படிதான் சொல்ல முடியும். இட்ஸ் an invitation மாத்திரமல்ல, இட்ஸ் a heartbeat of God. God wants us to call him day and night. இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Amen. Hallelujah. So he wants us to call. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க நாம உண்மையாகவே we call upon the name of the Lord. Amen. இங்க அதான் ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு. I will answer. I will answer you. என்னை நோக்கி கூப்பிடுகிறவருக்கு, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் there is 100% guaranteed that God will answer. உண்மையா அவரை நோக்கி கூப்பிடுவானா தேவன் பதில் கொடுக்காம இருக்கவே முடியாது. God will answer. The whole Bible from Genesis நீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல people called God. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் கூப்பிட்டாங்க. As a group they called upon the name of the Lord and God answered them. தேவன் அந்த கட்டத்துல அவர்களுக்கு பதில கொடுத்தார். பதில கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த பதிலோட என்ன பண்ணா, எஸ் ஹியர் ஐ ஆம் சொன்னது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்லுவாரு, ஆமென், நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். I will reveal great and mighty things. உனக்கு என்ன பண்ணுவாங்க? I'll tell you great and hidden things which you have not known. Amen. What God has in stock for you is that the things you have not known. அதை தெரிஞ்சுக்கணும்னா, if you want to know the heart of God, if you want to know the plans of God, if you want to know the purposes of God, உங்க வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை, உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல எந்த இடத்துல என்ன காரியங்கள் உங்களுக்கு வேண்டுமானாலும், there is only one place that you and I can go, that is the presence of God. தேவ சமூகத்துல போகணும். When you go and call upon the name of the Lord, hallelujah, God is willing to show great and mighty things. நம்முடைய வாழ்க்கையில அறியாததும் எட்டாதுமான காரியங்களை தெரிவிக்கிறதுக்கு அவர் ஆயத்தம் உள்ளவரா இருக்கிறார். Amen. Hallelujah. I want to show something in the Bible. பைபிள்ல தான் இருக்கும்போது when you turn to 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, amen, I thank God for Jehoshaphat. King யோசபாத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். In all of his situation, he learned to call upon the Lord. தேவனை நோக்கி
கூப்பிடுகிற பழக்கத்தை அவன் ஏற்படுத்தி கொண்டிருந்தான். சோ இந்த 20ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னுடைய வாழ்க்கையில அவனுடைய அதாவது அவனுடைய ராஜ்யத்துல அவனுடைய ஜனங்களுக்கு விரோதமா ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி ஏற்பட்டு என்ன பண்றாங்க, 3 ராஜாக்கள் அவனுக்கு விரோதமா வராங்க. ஆமென். 3 ராஜா, he gets a message, he gets ஒரு செய்தி வருது இந்த மாதிரி. ஹalleluya, மோவாபியர், அம்மோனியர், அப்புறத்துல எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, யோசேபாத்துக்கு விரோதமாக அவங்க யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்துல he didn't know what to do. இந்த யோசேபாத்துடைய வாழ்க்கையை கவனிச்சு பாத்தீங்கன்னா he lived a very pleasing life to God. அவனுடைய நாட்கள்ல தான் என்ன பண்ண, யோசேபாத் என்ன பண்ணாங்க, he called the Levites, ஆசாரிகளை கூப்பிட்டான். போய் எங்க போங்க போன whole of Judah என்ன பண்ணுங்க, preach, teach the word of God. Hallelujah, அதுதான் கற்றுக் கொடுத்தான். So go into the streets, go to the marketplaces, go to the houses and let them learn the word of God. அத்தனை கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்த மனுஷன். Amen. Hallelujah. And he had a soft heart. இஸ்ரவேல் கூட அவர் என்ன பண்ணான், ஒரு soft hearted இருந்தான். Even though they were sinning against God, he had a soft heart because he was thinking that they are my own people. அப்ப அப்படியா வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு காரியம் வருது. 3 பக்கத்துல இருந்து என்ன பண்றாங்க, they come to attack, ஒரு யுத்தம் செய்வதற்காக வந்தாங்க. he didn't know what to do. என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில அப்போ யோசேபாத் என்ன பண்றாங்க, 3ஆம் வசனத்துல சொல்லும், அப்பொழுது யோசேபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஆமென். ஹalleluya. 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அப்பொழுது யோசேபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகாரத்தில் முகப்பில யூதா ஜனங்களும் எருசலேமில் கூடின சபையில he began to call upon the Lord. சொல்றான் பாருங்க, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்துல இருக்கிற நீர் அல்லவோ தேவனே, தேவரீர் ஜனங்களுடைய ராஜ்யங்களை ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலுக்கு இந்த தேசத்தின் குடிகளை துரத்தி விட்டது உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்னைக்கும் கொடுக்கவில்லையோ. He begins to call upon the name of the Lord. and தேவனை கூப்பிட்டது மாத்திரமல்ல, he was proclaiming, தேவன் செய்ததை அவன் திரும்ப என்ன பண்றான், தேவனுக்கு சொல்லுகிறதை இந்த இடத்துல பார்க்கலாம். அவன் சொல்றான், ஆண்டவரே இது நாங்க கேட்டு கொடுக்கல, you yourself gave it to and his inheritance to Abraham, Lord. நீர் ஆபிரகாமுக்கு சுதந்திரமாய் கொடுத்ததான் நாங்க கொடுத்தபடினாலதான் நாங்க இங்க இருக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு டுடே இப்படி ஒரு யுத்தம் வருகிறது. people of enemies have risen up to fight against us. எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஆண்டவரே. we are left alone, we don't know what to do. அவன் கதறுகிறான், ஜெபிக்கிறான், தேவ சமூகத்துல வாக்குத்தத்தங்களை சொல்றான், கர்த்தர் முன்னாடி நிக்கிறான், 2 கரங்களை விரித்து அவன் சொல்றான், எங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல, எப்படி இந்த யுத்தத்தை நடத்தணும்னு தெரியல, எப்படி முன்ன போகணும்னு தெரியல, அவங்க எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. Lord, I don't know what to do, help me. அதுதான் எரேமியாவுக்கு சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. in whatever condition, நல்ல காலம் இருக்கட்டும், தீமையான காலம் இருக்கட்டும், ஆண்டவர் விரும்புகிறது, God invites us to call upon him. அவரை நோக்கி கூப்பிடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பிகாஸ் அவர்கிட்ட தான் என்ன இருக்குதுங்க, he knows the ways, he knows the plans. அவருக்கு மாத்திரம் தான் தெரியும் சத்ரு எப்படி இருக்கிறான், சத்ரு எந்த வழியில வரான், அந்த சத்ருவை மேற்கொள்வதற்கு என்ன செய்யணும்னு கர்த்தரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதனாலதான் அவர் சொல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான காரியங்களை நான் தெரிவிப்பேன். Hallelujah. As they were crying, அவர் சத்தமிட்டு ஜெபத்துல தேவனை கூப்பிட்டு கொண்டு இருக்கும் போதுதான் தேவன் என்ன பண்றாரு, when nobody expected, யோசேபாத் யோசிக்கிறான், எப்படி யோசிக்கும் போது, Hallelujah, எல்லாம் கலங்கி சோர்ந்து போய் பயந்து இருக்கிற நேரத்துல திடீரென்று கர்த்தருடைய ஆவியானவர் அங்க இருக்கிற ஒரு மனுஷன் மேல இருக்கிறாரு. Hallelujah. யகாசியல் என்ற ஒரு ஆசாபின் புத்திரரின் மேல என்ன பண்றாரு,
கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறாரு. ஆவியானவர் இறங்கி அவனை கொண்டு பேசுகிறார். என்ன சொல்றாங்க? 15 சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேம் குடிகளே, ராஜாவாகிய யோசேபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இதுதாங்க அறியாதது மெட்டாதுமான காரியம். ஹalleluya. என்ன சொல்றாருங்க? He gives a comfort, ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார், ஒரு ஆறுதலை கொடுக்கிறார், அதிகாரத்தோடு அவர் கொடுக்கிறார். Even tonight, God is speaking to someone. God is telling you, உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். Hallelujah. நீங்க பார்க்கிற இந்த என்ன காரியத்தை குறித்து ஹalleluya பயப்படாம கலங்காமல் இருங்க. This is the word of God. அவர் சொல்றார், பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. Hallelujah. God has already seen all your troubles. உங்க கவலைகள், உங்கள் போராட்டங்கள், பயங்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்து இருக்கிறார். அதன் நடுவுல தான் கர்த்தர் சொல்ல, என்னை நோக்கி, will you call upon me? Will you call upon me? என்னை கூப்பிடுவியா? என்னிடத்துல ஜெபிப்பியா? என்னிடத்துல உன் இருதயத்தை ஊற்றுவியா? I'm just waiting to listen to you, listen from you. I'm just waiting to listen your prayer. அந்த குற்ற உணர்வுல இருக்காதே. Hallelujah. Don't run away. ஏதோ காரியங்கள் நடக்கல. Don't try to run away from the presence of God. You come back. God is saying, come back to the presence. Come back to your God. Call upon God. He knows the enemy. He knows the tactics of the enemy. He knows the devices of the enemy. Hallelujah. தேவனே அதை முறியடிக்க முடியும். But God wants you to win that battle. நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. எப்படி ஜெயிக்கிறதா? 17ஆம் வசனத்தில், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து, பி ஸ்டில், தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு முன்பா எதிராக புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். In whatever situations you are, God is saying, I'm going to walk with you. If you call on me, என்னை நோக்கி கூப்பிடும்போது, if you are going to pray to me, if you are going to surrender yourself to me, I'll know that I'm going to walk with you. நீங்க போகிற எந்த இடத்திலையும் you are going to see a great change, great miracle. நீங்க நினைச்சு கூட பார்க்காத காரியங்கள் நடக்க போகிறது. Because you are not going to go alone. God is going to walk with you. When Jehoshaphat, he heard it. இதை கேட்கும் போது அவனுக்கு துணிகரம் வருது. faith arises in him. அவன் தன்னோட இருந்த யுத்த வீரர்கள் பின்ன அனுப்பி லேவியரோடு சேர்ந்து அவன் என்ன பண்றாங்க? கர்த்தரை, அவன் 19ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். 22ஆம் வசனம் சொல்லும், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவரை கர்த்தர் எழும பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். அறியாதது மெட்டாதுமான காரியங்களை தேவன் தெரிவிப்பார். ஹல்லேலூயா. யூத மக்கள், தி ஆர்மி ஆஃப் ஜெஹோஷாபாத், அவங்க ஒருத்தரை கூட வெட்டல. they never used their அவருடைய ஆர்ம்ஸ் அம்யூனிஷன்ஸ் யூஸ் பண்ணல. ஹல்லேலூயா. they were just தரித்து நின்றாங்க. they stood still praising God. And great thing begins to happen. சத்துரு எந்த வந்தானோ அவர்கள் வெட்டுண்டு அழியும்படியாக, விழும்படியாக கர்த்தருக்கு செய்தார். Amen. Tonight this is a message. கர்த்தர் என்ன விரும்புகிறார்? Call unto me. Call unto me. Call unto me. கூப்பிடுவீங்களா? ஜெபிப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? God is still seated on the throne.
and God will do great and mighty things. உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். Amen. இந்த நாள்ல கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். I pray கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக.